அவங்களோட கட்சி அங்கீகரிக்கப்படுறதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுப்பானுங்க. ஆனா இவனுங்க எங்க காசு கொடுத்தானுங்க என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு உள்ளடி பயங்கரமா நடந்துருச்சு. எடப்பாடியே ஜெயிச்சாலும் பிஜேபியில இருக்கிற ஆள் தான் சிஎம் இருப்பாங்க. டிப்டி சிஎம் தான் எடப்பாடி. ஒருவேளை விஜய் நீங்க சொல்ற மாதிரி டெப்டி சிஎம்மா இருப்பாரா இல்ல வெட்டி சிஎம்மா இருப்பாரா? இப்ப மட்டும் என்ன கிழிச்சிட்டு இருக்காரா? அம்மாவுக்கு கொடுத்ததெல்லாம் கடங்கர்ல பேர்ல சொல்றானே. பெத்து குழந்தையா இருக்கிறப்ப மடியில வச்சு பால் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கெல்லாம் நிகராகுமாடா? பொண்டாட்டிய விரட்டுட்டான், பிள்ளைங்களை விட்டுட்டான், பெத்தவங்களை விட்டுட்டான், கூத்தியா கூட சுத்துறான். இவன் நல்லவன். 41 பேர் செத்து போனாங்கல்ல, செத்து போய் ஒரு மாசம் கூட முடியல. மலேசியாவில் ஆட்டம் போடுறான். திராவிட நாட்டுல திராவிட கட்சிகள் இருந்தா மட்டும்தான். ஒரு இலைய ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டாரு, இன்னொரு இலைய சசிகலா அம்மா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எடப்பாடி கையில வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் முதலாளின்னு சொல்லி காசு கொடுக்கணும், நம்ம எப்படி பேசுவோம்? சார் சார் அப்படிதான் பேசுவோம். இதே அவனுக்கு காசு கொடுக்குற அளவு நம்மள்ட்ட காசு இருந்ததுன்னா அவனை எப்படி பேசுவோம்? அப்படிதானே? அப்படி இருந்தும் மதிக்க மாட்டாங்க. ஆமா, அதிகார போதைங்கிறது அது அனுபவிக்கணும்னு எல்லாருக்குமே வரும். அது மாதிரி அதிகார போதைக்கு விஜய் ஆசைப்பட்டு இவ்வளவு பேர் பலியா இருக்காங்க. ஓகே, ஆமா. இப்போ தாவேகா சார்பா திருத்தணில ஒரு வேட்பாளர் நிக்கிறார் சார். அந்த வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு. போகும்போது ஒரு கட்சிக்காரங்க கூட வரவே இல்லை. இவரு தனியாவே போய் வாக்கு சேகரிக்கிறார். கேட்டா அவர் எங்களை அசிங்கமா திட்டுறாரு, மாவட்ட செயலாளர் எல்லாரையுமே வந்து ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா, விஜய் மேடையில் ஏறி பேசுறாரா? திருச்சியில பேசினாரு, பெரம்பூர்ல பேசுறாரு, இப்ப பாண்டிச்சேரியில வரைக்கும் பேசுறாரா? இந்த தொகுதியில இவன் தான் நிக்கிறாங்கிறத கூட நின்று காட்டினாங்க அந்த முகத்தை? இல்ல இல்ல. அப்ப பாண்டிச்சேரியில கூட ஒரு வேட்பாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் பேரை சொல்லி இருக்கிறாரு. பேரை மாத்தி சொன்னதுங்கிறது அதையாவது விடுங்க. கூட இருந்து இவன் தான் அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? நீ எந்த மக்கள்கிட்ட போய் பேசுறியோ அந்த மக்கள்கிட்ட இவன் தாங்கிறத அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? கண்டிப்பா. அதையே நீ படுத்த மாட்டேங்கிற. எதிர்க்க நிக்க வைக்கிறாரு லைனா எல்லாரையும். எதுக்கு நிக்க வைக்க? எங்க நிக்க வைக்கிறது? பாண்டிச்சேரியில நிக்க வச்சாரு எதிர்க்க லைனா. மத்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, எது திமுக அதிமுக எல்லாமே வேன்ல கூட ஏத்தி நிப்பாட்டுவாங்க. இவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. உன்னைய சிஎம் ஆக்கணுங்கிறதுக்காக தான் ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவனையே நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேங்கிறன்னா நீ எந்த அளவுக்கு ஒரு சுயநலவாதியா இருப்ப? என்னையதான் தெரியணும், என்னைய தவிர வேற எவனையும் தெரியக்கூடாது. ஆமா, இந்த தேர்தல் ஆணையம் இருக்க விசில் சின்னத்தை ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்கும் ஒரே சின்னமா அறிவிச்சிருக்கு. ஆனா இது மாதிரிலாம் அறிவிக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்களோட கட்சி அங்கீகரிக்கப்படுறதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுப்பானுங்க. ஆனா இவனுங்க எங்க காசு கொடுத்தானுங்க என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு உள்ளடி பயங்கரமா நடந்துருச்சு. பாஜக கூட சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல விஜய்க்கு. அதத்தான் ஆரம்பத்துல இருந்து இருக்க. அப்புறம் என்னத்தான் பாஜக சப்போர்ட் பண்றது? ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஆரம்பத்திலேயே சொல்ல வந்தேன். 234 தொகுதியில விஜய் ஜெயிச்சா சிஎம்மா சொல்லுங்க? சிஎம்மா இப்படிதான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் நம்பிட்டு இருக்கான். உண்மை தானே சார்? அவரு அதானே சொல்றாரு. ஹலோ, நல்லா அவனு தெரிஞ்சுக்கங்க. 2 பேர் தான் இங்க சிஎம்மா வர முடியும். ஒன்னு திமுகவுல ஜெயிக்கிற மு.க. ஸ்டாலின் ஐயா. அடுத்தாப்புல எந்த கட்சியில எவன் ஜெயிச்சாலுமே அவங்க சிஎம் கிடையாது, அவங்க டிப்டி சிஎம். எடப்பாடி ஜெயிச்சாலும் டிப்டி சிஎம் தான். எடப்பாடியே ஜெயிச்சாலும் பிஜேபியில இருக்கிற ஆள் தான் சிஎம் இருப்பாங்க. டிப்டி சிஎம் தான் எடப்பாடி. ஆமா, கொடநாடு வழக்கு இன்னும் முடிவு பெறல. வழக்கு இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஜெயிலுக்கு போறியா இல்ல டிப்டி சிஎம் இருக்கியா? எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாரு? இல்ல நான் சிஎம் தான் வேணும் அப்படின்பாரா? இல்ல இவங்க சிஎம் ஆகலைன்னா அப்படியே தீக்குளிச்சு நிறைய பேர் செத்துருவாங்களா? அதே நிலைமைதான் விஜய்க்கும்.
ஓ, அப்ப விஜய் சிஎம் ஆக மாட்டாரா? ஹலோ, விஜய் எம்எல்ஏவே ஆக மாட்டான், அப்புறம் சிஎம் ஆகிறது. ஒருவேளை நான் சொல்றது மாதிரி நடந்தாலும் டிப்டி சிஎம்மா இல்ல ஜெயிலா, அவருக்கு கொடநாடு, இவருக்கு 41 பேரு. ஆமா, ஆக மொத்தம் எவனும் சிஎம் கிடையாது. ஒருவேளை விஜய் நீங்க சொல்ற மாதிரி டெப்டி சிஎம்மா இருப்பாரா இல்ல வெட்டி சிஎம்மா இருப்பாரா? ஹலோ, இப்ப மட்டும் என்ன கிழிச்சிட்டு இருக்காரா? இப்போ வெட்டியா தான் இருக்கிறாரு. அதே தான், அப்படிதான் இருப்பாரு. அப்ப டெப்டி சிஎம்மா இருந்தாலும் வெட்டியா தான் இருப்பாரு. அவர் பண்ற 4 வேலை தான். என்ன வேலை சார்? என்ன வேலையா? காலையில சாப்பிடுவாரு, மத்தியானம் சாப்பிடுவாரு, நைட்டு சாப்பிடுவாரு, நைட்டு, அதான் வேலை. ஓ, இதை தவிர்த்துட்டு வேற எந்த வேலையும் பாக்குறது இல்ல அவரு. இந்த தவிர்த்துட்டு வேற எந்த வேலையும் பாக்குறது இல்ல. வேற எந்த வேலை இது வரைக்கும் பார்த்திருக்காரு? சார், மக்களுக்காக நான் உழைக்க வந்திருக்கேன், நன்றி கடன் செய்ய வந்திருக்கேன், என் அர்ப்பணிப்பு ஃபுல்லா இதுக்கப்புறம் மக்களுக்கு தான் வேலை செய்ய போறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. உச்சத்துல விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காருல. ஆமா ஆமா, உச்ச விடாம அடக்கி வச்சிருந்தா டயாலிசிஸ் வரும். தெரியுமா தெரியாதா? அந்த கணக்கு தான் இது. ஒரு விஷயம், இந்த உலகத்துல எதுக்காகவும் எதையும் யாரும் விட்டுட்டு வர்றது கிடையாது. இங்க எவனும் புத்தனும் இல்ல, எவனும் காந்தியும் இல்ல. அவன் சுயநலத்துக்கு தான். புரியுதுங்களா? இந்த கட்சிக்காரனுங்க இருக்காங்களே, இவங்களே ஒரு சுயநலவாதி தான். ஆனா இவங்க எப்படின்னா, சீரியஸா சொல்றேன், ஒரு ராபின்ஹுட் மாதிரி. ஆமா, திருடுனாலும் நமக்கு பங்கு போட்டு கொடுப்பாங்க. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பாங்க. ஆனா மத்த கட்சிக்காரெல்லாம் அப்படி கிடையாது. அவன் வச்சுப்பான், திருடுறத ஃபுல்லா அவங்களே வச்சுப்பாங்க. ஆமா. ஆனா இவன் இருக்கான, யாரு, விஜய், பொண்டாட்டி பிள்ளைய கூட கொடுக்க மாட்டான் சார். குத்துருக்கிறாரு சார். ஹலோ, கடன் கொடுத்தேன்னு நல்லா ஒண்ணு தெரிஞ்சு குத்துருக்கிறாருல, அப்ப அது மட்டும். ஐயோ, அம்மாவுக்கு கொடுத்ததெல்லாம் கடன்கள்ல பேர்ல சொல்றானே. பெத்து குழந்தையா இருக்கிறப்ப மடியில வச்சு பால் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கெல்லாம் நிகராகுமாடா? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம, கடன் கொடுத்தங்கிற வார்த்தையை சொல்லாம, ஒரு நினைச்சு பார்க்காம மனித தன்மையற்றவன ஒருத்தனா இருக்கானே. அதை பத்தி இந்த மக்கள் இருக்காங்களே, இன்னைக்கு இருக்கிற சமுதாய மக்கள், அது எல்லாத்தையுமே கடந்து போறாங்களாம். கடந்து போறாங்கல்ல, கெட்டு போன ஒருத்தனை இவன் தான் தலைவன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ரெடியா வரும். நல்லவனாக்குறாங்க. தப்பான ஒருத்தனை நல்லவன் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போறோம். எது? பொண்டாட்டிய விரட்டுட்டான், பிள்ளைங்களை விட்டுட்டான், பெத்தவங்களை விட்டுட்டான், கூத்தியா கூட சுத்துறான். இவன் நல்லவன், இவன் எனக்கு தலைவன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இது வரைக்கும் யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னா, ஈழத்தமிழர்கள் போர்ல செத்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட அவன் வசதிக்கு 500 ரூபாய் செஞ்சுட்டு போனவன். அவ்வளவு ஏழையா இருக்காது அப்போ. புரியுதா? இதெல்லாம் ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? இப்ப கூட ஒருத்தன் சொன்னான்ல, கூடவே 10 வருஷம் இருந்தவன், யாரு? ஒரு கொடை பிடிச்சவன். அவனுக்கு என்ன இவன் பண்ணிட்டான்? அவனுக்கெல்லாம் பண்ணாம பண்ணிட்டான் அப்படின்னா, கூட இருந்த டிரைவரோட பையனுக்கு இவர் சீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா, டிரைவருங்க பெரும்பாலும் பினாமியா தான் இருப்பாங்க. ஆமா சார், அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு அவர் தான் டைரக்டரா. தெரியுதா? அவன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதிகார போதைக்கு ஆசைப்பட்டு வந்து நான் தலைவன் அப்படின்னு நிக்கிறான். அவனை தலைவனா ஏத்துக்கிறதுக்கான தற்கூரி கூட்டமா நம்ம சமுதாயம் இருக்குங்கிற மனநிலையே இல்லை. ஒரு விஷயம், 41 பேர் செத்து போனாங்கல்ல, செத்து போய் 1 மாசம் கூட முடியல. மலேசியாவுல ஆட்டம் போடுறான். எது? செத்தது இவன் குழந்தையா கூட இருந்தா கூட அவர் தான் ஆட்டம் போடுவான். உங்களுக்கு அவன் மனநிலை அப்படி இருக்குது. ஆனா அதே மனநிலையை மக்களுக்கு ஏத்தி வச்சிருக்கான். ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் தான் தமிழ்நாட்டு மக்கள். அப்ப தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு தரங்கட்ட மக்களா மாறி இருக்குங்கிறது தெரியுதா? இப்படி போற போக்குல இருந்தா நாடு நல்லா இருக்கும். அதே நாட்டுலதான் நீங்களும் இருக்கிறோம், நாங்களும் இருக்கோம். ஆனா நம்ம போற பாதை சரியான பாதை இல்ல. நம்ம கூட 10 பேர் கூட வரமாட்டேங்கிறேன் கம்யூனிட்டி பேருக்கு. ஆனா அவன் பின்னால 1000 பேருக்கு இல்ல, அத்தனை லட்சம் பேர் நிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் ஓட்டா மாறும். ஓட்டா மாறி பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். சரி, பிஜேபி ஆட்சி அமைச்சா என்ன? இப்போ அவங்க ஒரு பக்கம் ஆண்டுட்டு போட்டோம். அதான், அவங்க ஒரு பக்கத்து ஆண்டுட்டு போட்டோம். பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாம ஒரு கோட்டையா இருந்துட்டு இருக்கிறது சவுத் இந்தியா தான். இதுக்குள்ளாரதான் அவனுங்க இன்னும் முழுசா வரல.
வந்தானுங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? ஹலோ, இங்க எல்லாம் மதசார்பற்ற ஒரு நாடா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆமா. உண்டா இல்லையா? ஆமா. இந்தியா இந்துக்களுக்கே அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு இருக்கிறவனுங்க ம். திருச்சியில போய் யாரு விசை விசை இருக்காரே விசை, அவ்வளோ மக்கள் கூட்டமா நின்று வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னாருல, அவர் கிறிஸ்டின் தானே, ஆமா. ஜோசப் விசைன்னு தானே சொல்றாரு. ஆமா. அதே திருச்சியில இருக்கிற ரங்கநாதர் கோயில்ல இந்துக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு போர்டு இருக்கு. ஆமா. அந்த போர்டை ஏன் தூக்கல? எல்லா கோயிலும் அப்படி எத்தனை வந்துட்டாங்களே. அப்ப எதை நோக்கி போறீங்க? மதசார்பற்ற நாட இந்தியா ஆகுதா? இல்ல. இங்க யார நீங்க துரத்துறீங்க? அப்போ விஜய்க்கு ஓட்டு போறதுக்கெல்லாம் யார் காத்துக்கிட்டு இருக்கான்? கிறிஸ்டியானிட்டி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி எல்லாம் ஓட்டு போட்டு வர வச்சு அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா? தெரியல. உங்கள்கிட்ட கேட்கறேன்னு இல்ல, மக்கள்கிட்ட கேட்கிறேன். நான் தான் கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறேனோ, இல்ல எனக்கு தான் தப்பா தெரியுதோ? பைத்தியம் இப்படித்தானே பேசும் சார். அப்படியெல்லாம் இல்ல சார், தெளிவா தான் சார் பேசுறீங்க, அறிவா தான் பேசுறீங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஐயோ, அந்த கூட்டத்துக்கு புரிஞ்சுக்க முடியல சார். அது மாதிரி என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டத்துக்கு புரியல அப்படின்றதுக்காக நம்ம பேசுறத மாத்திக்க முடியுமா? ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றேன், திராவிட நாட்டுல திராவிட கட்சிகள் இருந்தா மட்டும்தான் நல்லது. நீங்க திராவிட கட்சிகள் சொல்லக்கூடாது, திராவிட கட்சி தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக ஏற்கனவே அதிமுக ஒரு கட்சியில கணக்கே கொண்டு வராதீங்க. அதிமுக நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அதிமுகங்கிறது ஒரு சரியான கட்சியா இருந்தது. எது? ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். அந்த 2 இலையில ஒரு இலைய ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டாரு, இன்னொரு இலைய சசிகலா அம்மா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எடப்பாடி கையில வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த குச்சியை நம்பி தாமரை சொருவிடுவாங்க குச்சியில. தாமரைய சொருவிட்டா என்ன ஆகும்? தாமரை குச்சியா மாறிடும். உங்களுக்கு தெரியல, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியும் ஆகாது. சீரியஸா. வேற எப்படி ஆகும்? வேற எப்படி ஆகுமா? ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ 3rd லாங்குவேஜ் ஆக்கி வச்சிருக்காங்க. தெரியுமா? முதல் லாங்குவேஜ் போய் 2வது லாங்குவேஜ் போய் 3rd லாங்குவேஜா. அடுத்தாப்புல லாங்குவேஜே இல்லைன்றுவாங்க. அந்த இடத்துக்கு வரும். எது? குச்சியில தாமரைய சொருவுனா. ஓகே ஓகே. ஆமா, சொருவ விட்டா இதான் கதை. சொருவ விட்டுறாதீங்கடா அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் சார், மே 4ஆம் தேதி யார் ஆட்சி அமைக்க போறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும், தமிழ் இருக்கணும், தமிழ் உணர்வுகள் இருக்கணும், தமிழ் கலாச்சாரம் இருக்கணும். அப்படின்னா தயவு செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம் சார். உடனே சீமாவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. அந்த ஆளு பாஸ்போர்ட் வேணுங்கிறதுக்காக பிஜேபியில சேர்ந்திருக்கான். நன்றி, வணக்கம் சார். திருப்பியும் சொல்றேன், திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. நானும் திருப்பி சொல்றேன், நன்றி, வணக்கம் சார்.